ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவினிங் மினி விலாகுது. இப்பலாம் அந்த வெயில் நாள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வெளியில வந்து உட்காந்தாலே நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கிற மாரி இருக்கும். அதனால ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறத விட அதிகமா வந்து வெளியில தான் உட்காந்துருப்பேன். நான் வெளியில உட்காந்துருந்தாலே பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன கொஞ்சம், ஒண்ணு கொஞ்சம்ன்னு ஒரே சண்டை தான் வந்து போடுவாங்க. இன்னைக்கு கிச்சனுக்கு வந்து சமையல் செய்ய வந்த டைம பார்த்தீங்கன்னா, மணி 9 தான். "ஏன்க்கா எல்லாம் சாப்பிட்டு தூங்குற டைம் வந்து கிச்சனுக்கு இப்ப தான் சமையல் செய்ய வரீங்கன்னு?" கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே சமைச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா வந்து பசங்க தான் சாப்பிடுவாங்க. ஆளுங்களுக்கு கடைய மூடிட்டு வர்றதே மணி 9:30 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அதனால சரி எதுக்கு சீக்கிரமா செஞ்சுக்கிட்டு 9 மணிக்கு வந்தா எனக்கு கரெக்ட்டா இருக்கும் கிச்சன்லன்றதால, வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல கொஞ்சம் மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் டிஃபன் செய்யறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் செஞ்சா தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃப்ரீயா செய்ற மாரி இருக்கும். அதனால சிங்க்ல இருக்கிற ஜாமான்லாம் கழுவி முடிச்சுட்டா வந்து இன்னைக்கு தோசை தான் ஊத்த போறேன். சாதம்லாம் எதுவும் கிடையாது. அதனால கொஞ்சம் லேட்டாவே செய்யலாம் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தலாம் கழுவி முடிச்சுட்டு தண்ணி புடிச்சுட்டேன். இங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில புடிச்சு வச்சா, அது அப்படியே வெயில் அடிக்கிற இதுல அப்படியே சூடாயிடும். நைட்டுக்கு ஒரு வாட்டி தண்ணி புடிச்சா தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதனாலே நைட்டு ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிறதுக்காக புடிச்சு வச்சுருது. எங்க வீட்ல எப்படி வந்து செட் பண்ணிக்கிறேன்னா, ஆரோ வாட்டர்லாம் கிடையாது. டைரக்ட்டா வந்து மோட்டர் போட்டோனே பைப்லேருந்து டைரக்ட்டா வரும் இல்லையா? அந்த மாரி குடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்காக அது மாரி பைப் வச்சிருக்கோம். பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாரிலாம் இருக்கு. ஏன்னா ஒரு சில சிஸ்டர் கேட்டாங்க. "நீங்க என்ன பைப்ல வந்து அப்படியே டைரக்ட்டா புடிக்கிறீங்க? எல்லா தண்ணியும் அப்படியே குடிக்க யூஸ் பண்ணிப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது. மோட்டர் போட்டோனே குடிக்கிறதுக்கு தனியா ஒரு பைப் இருக்கு. அதில தான் வந்து புடிச்சுக்கிறது. இன்னைக்கு தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அந்த புதினா, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு ஒரு சட்னி அரைப்பாங்க இல்லையா? அந்த சட்னிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாசமா உடம்பு சரியில்லாததுலேருந்து மாவு வேற அரைக்கல. அரைக்காததுக்கு காரணமும் அரிசி இல்ல என்கிட்ட ரேஷன் அரிசி. அதனாலேயே வந்து கடையில தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த டப்பால காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த டப்பா வந்து பெருசா இருக்கு. மாவு என்னவோ குட்டியோண்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஆளுங்களுக்கு ஒரு 9 தோசை. எங்களுக்கு 2, 2 தோசைன்னு ஒரு 9 தோசைன்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ரூ. 35. அதுவே ஒரு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவு பத்தாது. இட்லி மாவு இல்லனாலும் பிரச்சனை. இட்லி மாவு இருந்தாலுமே அதுக்கு என்ன சட்னி அரைக்கிறதுன்னு பிரச்சனையா இருக்கு. ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்னிய அரைச்சு முடிச்சிடலாம். ஏன்னா தேங்காய் வேற இல்ல என்கிட்ட. அதனால இந்த சட்னிய வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். ஆளுங்களுக்கு தோசை ஊத்திட்டேன். இப்ப வந்து பசங்களுக்கு தோசை ஊத்திட்டு, அப்படியே கையோட வந்து கிச்சன கிளீன் பண்ணிக்கிட்டே வந்தா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஒரு 10:30 மணிக்கே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்பவும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு வரல. ஏன்னா ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க இல்லையா? ஆனா கடையில கொஞ்சம் வேலை இருக்குன்றதால, எல்லாருமே சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தோசையும் சட்னியும் தொட்டுக்கல நானு. பெரண்ட தொக்கு வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அத தான் அன்னைக்கு தொட்டு சாப்பிட்டுருந்தேன். தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துவையல் மாரி அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படி இருக்கு. நிலா சோறு மாரி இன்னைக்கு வெளியில உட்காந்து சாப்பிடுறதுக்கு நல்லா சூப்பரா இருந்தது. நிலா தோசை. இவங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து சாப்பாடே வேணாமா. இவருக்கு வந்து இந்த மீன் குழம்பு, இல்லனா முட்டை இந்த மாரி சேர்த்தா மட்டும் தான் அவரு சாப்பிட வருவாரு. ஒருத்தர் வந்து சாப்பிடவே இல்ல. கையோட அப்படியே கிச்சன ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன். இதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு மேல ஆயிடும். இப்படிதான் இருக்கும் என்னோட ஈவினிங் ரொட்டீன்.